வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்க சுகன்யா. இன்னைக்கு நம்ம பதிவில் பனானா கேக் எந்த விதமான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே பயன்படுத்தாமல், ஏன் அடுப்பே பயன்படுத்தாமல் ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதித்தல் முறையில் இயற்கையான நன்மை செய்கிற பாக்டீரியாவை கொண்டு சூப்பராக வீட்டிலே கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் கேக் பண்ணுறதுக்காக 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். சிகப்பு அவல் நல்லா மிக்ஸில் அடித்து பொடி பண்ணி 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு சிகப்பு அவல் தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை அவலை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அவல் மெஷர் பண்ண அதே கப்பில் 1/4 கப் அளவு கேஷ்யூ நட் முந்திரியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவு பொட்டு கடலையும் நான் மிக்ஸில் அடித்து அதையும் பொடியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு கூட இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, அதாவது 1 கப் அவல் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கணும். அதாவது நம்ம அவல் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தால் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஏலக்காய் பொடியை அது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ இவ்வளோ பொருட்கள் கூட நம்ம பனானாவே சேர்த்துக்க போகிறோம். நான் 3 நல்ல பழுத்த பனானாவை எடுத்துருக்கிறேன். நம்ம அதையும் இதுக்கு கூட சேர்த்துடலாம். நல்ல பழுத்த பழமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, நமக்கு ஃபெர்மெண்டேஷன் நடக்க நல்லாயிருக்கும். சப்போஸ் இது நம்ம நல்லா பிசையும் போது ஒருவேளை தண்ணி ஏதாவது தேவைப்பட்டால் நான் தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்ம பிசையும் போது நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். எனக்கு இப்போ தேவைப்படாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரமே எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் பிசையும் போது எனக்கு அழகாக வருது. இப்போ நீங்களே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டோம், தண்ணி எதையுமே நான் சேர்த்துக்கலை. நல்லா இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் பனானா கூட நமக்கு நல்லா தெரியுது. இப்போ நமக்கு வேணும் அப்படிங்கிற ஷேப்பில் நம்ம கேக்ஸ் மாடல் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு சில்வர் பிளேட்டில் தான் நான் பண்ண போகிறேன். நான் ரவுண்ட் ஷேப்பாக தான் பண்ண போகிறேன். இதை நம்ம கை வச்சே நம்ம நல்லா பிசைஞ்சு கை வச்சே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வேறு மோல்டு ஏதாவது இருந்தால் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தான் பண்ண போகிறேன். இதை நம்ம ரொம்ப திக்காவோ ரொம்ப தின்னாவோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் நார்மலாக பண்ணாலே போதும். நமக்கு அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி வரும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா உப்பி தான் இருக்கும். இது எப்படி அடுப்பு யூஸ் பண்ணாமல் பேக்கிங் சோடா இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் ஃபெர்மெண்டேஷன் முறையில் எப்படி கேக் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒருவேளை ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படி கூட சந்தேகம் இருக்கலாம். எதுவுமே இல்லைங்க, நீங்கள் கண்ணால் பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இது எப்படி ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் அப்படின்னா, நம்ம இதில் சேர்த்த இந்த பனானாவில் உள்ள நல்ல நுண்ணுயிரிகள் நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரையை சாப்பிட்டு அதுங்க கழிவெல்லாம் வெளியேற்றும். ஸோ இதெல்லாமே நமக்கு ஈஸ்ட்டாக மாறும். இந்த ஈஸ்ட்டு நேச்சுரலான ஈஸ்ட்டு. இதுவே நமக்கு ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பிட்டது நமக்கு ஒரு ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால 8 மணி நேரம் ஆகும், அதாவது நொதித்தல் நடக்கிறதுக்கு. நான் இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். நான் இதை காலையில் நம்ம நார்மலாக எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால நமக்கு சூப்பராக ஃபெர்மெண்டேஷன் நடந்துடும். நான் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஷேப்பாக நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த கேக்கை நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வைக்க போகிறோம். இது காற்று போகிறது போல், ஆனால் ஓப்பன் பண்ணி வைக்காமல் அதுக்கேற்ற போல் துணியை வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஒரு லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். துணி வச்சு எனக்கு க்ளோஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால நான் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு மேலே டைரெக்டாக காற்று போகாது, ஆனால் அந்த சைட்லலாம் கொஞ்சம் காற்று போகும். ஸோ நம்ம இப்போ நைட்டு இதை வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த நாள் காலைல பார்க்கலாம். இப்போது நான் காலையில் இது டைம் எனக்கு ஒரு 10 o'clock போல் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். பொதுவாக இந்த அவலே நம்ம தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது விரியும், அது ஒன்று. இன்னொன்று இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது கொஞ்சம் அதில் வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த வித்தியாசம் தான் கொஞ்சம் திக்காக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பனானாவை சுற்றி வச்சிடலாம்.
நான் வந்து அதுக்கு மேலே ஒரே ஒரு செர்ரி பழத்தை வைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண டேட் சிரப்பை நான் வந்து அதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே அது நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. பொதுவாக வந்து அவல் அப்படி ஏதோ நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம விரசி சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா ட்ரை ஆகிரும். ஆனால் இது வந்து நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சைஸ் கூட நல்லா, அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்லா உப்பி இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது, சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக்குன்னெலாம் சொல்லி காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வராது. ஆனால் இது வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து சாஃப்டாக ஆக்குவாங்க. இது வந்து நேச்சுரலாக ஃபெர்மெண்டேஷன் முறையில் சாஃப்டாக இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சோடா உப்பு, இந்த மாதிரி பேக்கிங் பவுடர், இப்படிலாம் நிறைய விஷயங்கள், அதாவது அதில் சேர்க்கக்கூடிய எசன்ஸ், இதனால் வந்து நிறைய கேடுகள் தான் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கும்போது அதனால் நிறைய விளைவுகள் வரதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே கேக் வந்து மைதா மாவில், அது மட்டும் இல்லை அது கூட வந்து வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் பயன்படுத்தி தான் கேக்கு செய்வாங்க. ஆனால் இந்த கேக்கில் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ இல்லைன்னா எந்த கெமிக்கலுமே கிடையாது. ரொம்பவே நேச்சுரலான சூப்பராக, அதாவது நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கக்கூடிய நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை வச்சு தான் இந்த கேக் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து காலையில் நம்ம எடுக்கும்போது கெட்டு போயிருக்குமா இல்லைன்னா ஸ்மெல் வருமா அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலான கேக் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா, அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக்கை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1லேருந்து 3 நாட்கள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது ட்ரை ஆகாது, இது வந்து சாஃப்டாகவே தான் இருக்கும். நம்ம வந்து இதை எப்போவுமே ரசித்து சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேச்சுரலான கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரிப்பட்ட இயற்கையான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விஎஸ் உணவின் அமிழ்தம் நாவில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் அமிழ்தம் எல்லாருடைய நாவிலும் சுவையாகட்டும். அடுத்தது இது போல் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.